ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 45. நாமதாரகன் சித்தமுனியிடம், மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீகுருவின் லீலைகளை நேராக பார்த்த உங்கள் புண்ணியம் அபாரமானது. உங்களிடமிருந்து இந்த ஸ்ரீகுரு சரித்திரம் கேட்பதினால் என் ஜென்மம் மேன்மை அடைந்தது. மேலும் நடந்ததை கூறுங்கள், கேட்க மிக ஆவலாக இருக்கிறது என்றான். நந்தி என்ற பெயருள்ள பிராமணர் இருந்தான். அவன் வெண்குஷ்டத்தினால் அவதிப்பட்டு கொண்டு தன் வியாதியை போக்கிக் கொள்ள துலஜாபுரத்திற்கு சென்று அங்கு பவானி பரமேஸ்வரியை 3 வருடங்கள் ஆராதனை செய்ய அம்பாள் சந்தலா பரமேஸ்வரியை சரணடைந்து சேவிக்க சொல்ல அங்கே சென்று சந்தலா பரமேஸ்வரியிடம் 7 மாதங்கள் தவம் செய்ய தேவி கனவில் தோன்றி, நீ கானகாபுரத்தில் இருக்கும் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை சரணடைந்தால் அவர் உன் வியாதியை போக்குவார் என்று கூறினார். அப்பொழுது அவன், நீ பெரும் தேவதை என்று துலஜா பரமேஸ்வரி சொன்னதினால் இங்கே வந்து 7 மாதம் தவம் செய்த பின் நீ இப்பொழுது ஒரு மனிதனிடம் போக சொல்கிறாயே, அப்படி சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? உன்னால் என் வியாதியை குணமாக்க முடிந்தால் சொல், இல்லையெனில் என் உயிரை இங்கே விட்டு விடுகிறேன், தவிர வேறு எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக அங்கே இருக்க மறுநாளும் அதே போல கனவு வந்தது. அதுவும் இல்லாமல் கோயில் பூசாரி கனவிலும் தோன்றி, நந்தி என்ற பிராமணரை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னாள். பூசாரி நந்தியை கூப்பிட்டு, நீ இங்கிருந்து போய்விடு, இது தேவியின் கட்டளை என்று சொன்னார். அப்பொழுது நந்தி வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு கானகாபுரம் வந்து மடத்தில் ஸ்ரீ குருமூர்த்தி இருக்கிறாரா என்று பார்த்து அங்கே இல்லை என தெரிந்து கொண்டு, சுவாமி எங்கே என்று கேட்டார். சுவாமி சங்கமத்தில் இருக்கிறார், சற்று நேரத்தில் மடத்திற்கு வருவார் என்று சொல்ல அவருக்காக அங்கே காத்திருந்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் ஸ்ரீகுரு மடத்திற்கு வந்தார். நந்தி சுவாமியை பார்க்க செல்ல முற்பட்ட போது சீடர்கள் அவனை வெளியே தள்ளி நிறுத்தி வைத்து குருவிடம் சென்று, உங்களை பார்க்க உடல் முழுக்க வெண்குஷ்ட வியாதியுடன் ஒரு பிராமணர் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஸ்ரீகுரு, அவன் சந்தேக பிராணி, இருப்பினும் அவனை என் எதிரில் வர சொல்லுங்கள் என்றார். இதை கேட்டு நந்தி அங்கேயே கீழே விழுந்து வணங்கி மெல்ல ஸ்ரீகுருவிடம் வந்தான். அவனை பார்த்து ஸ்ரீகுரு, ஏனையா சந்தேகத்துடன் நீ எதற்கு இங்கே வந்தாய்? அம்பாளால் முடியாதது மனிதனால் முடியுமா? சந்தேக பிராணிக்கு நினைத்தது நடக்குமா? முழு நம்பிக்கை இருந்தால்தான் கடவுளின் அருள் கிடைக்கும் என்றார். ஸ்ரீகுரு எல்லாம் தெரிந்தவர் என்று நினைத்து தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தி ஸ்ரீகுருவிற்கு சாஷ்டாங்க வணக்கம் செய்து, சுவாமி, நான் மூடன், என்னை மன்னித்து விடுங்கள். அறியாமை என்ற இருட்டில் மூழ்கி உங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை. என் வாழ்வில் இன்று நன்னாள் ஆனதினால் உங்களை பார்க்க முடிந்தது. பாவியான நான் நீங்கள் மாயைக்கு அப்பாற்பட்டவர் என்றும் சாட்சாத் பரபிரம்ம ரூபம் என்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று உங்கள் தரிசனத்தால் என் பாவங்கள் அகன்றன. நீங்கள் பூமியை காப்பாற்ற வந்த கங்கையைப் போல் எங்களை போன்ற பாவிகளை காப்பாற்ற மனித உருவத்தில் அவதரித்தீர்கள். கல்லான அகல்யையை ஸ்ரீராமன் பாதங்கள் பட்டவுடன் சாபம் நீங்கவில்லையா? அதே போல் உங்கள் பாதங்களை தொட்டவுடன் என் பாவங்கள் நீங்காதா? எனக்கு கல்யாணமான பிறகு இந்த வியாதி வந்தது. அதை பார்த்து என் மனைவி என்னை வெறுத்து தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். என் வீட்டாரும் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி பிறகு அவன் துலஜா பவானியையும் சந்தலா பரமேஸ்வரியும் வேண்டியதையும் அவர்கள் தன் வியாதியை போக்க முடியாமல் விட்டுவிட்டதையும் கூறி, ஆதலால் இங்கே உங்களை சரணடைந்தேன், தயவு செய்து இந்த வியாதி போய்விடுமா இல்லையா என்று கூறுங்கள். போகாததென்றால் இங்கேயே உயிரை விட்டு விடுவேன் என்றான். சுவாமி சோமநாதன் என்ற சீடனை கூப்பிட்டு இவனை சங்கமத்திற்கு அழைத்து போய் சங்கல்பம் சொல்லி அங்கே குளிக்க வைத்து அரச மரத்தை சுற்ற செய்து பழைய ஆடைகளை கலற்றி எரித்து புதிய ஆடைகளை உடுத்த செய்து இங்கே கூட்டி வா என்றார். பிறகு இருவரும் சங்கமத்திற்கு சென்று சங்கமத்தில் நந்தி குளித்தான். குளித்தவுடன் அவன் உடலில் இருந்த வெண்குஷ்டம் மறைந்து அவன் உடலின் தோற்றம் மாறியது. அரச மரத்தை சுற்றியவுடனே அவன் மேனி தங்க நிறம் பெற்றது. அவன் புதிய ஆடைகளை அணிந்து பழைய ஆடைகளை எரித்தவுடனே எரித்த இடம் சவுட்டு மண்ணாக மாறியது. பிறகு நந்தியுடன் சோமநாதன் மடத்திற்கு வந்தான். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் நந்தியை பார்த்து திகைப்படைந்தார்கள். நந்தி ஸ்ரீகுருவை துதித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். சுவாமி அவர்கள் அவனிடம், நீ எண்ணியது நிறைவேறியதா? உன் உடலை எல்லாம் சோதனை செய்து பார் என்றார். அவன் உடலெல்லாம் பார்க்கையில் ஒரு கால் தொடையில் கொஞ்சம் இருந்ததை பார்த்து பயந்து, சுவாமி, உங்கள் கருணை பார்வையினால் என் உடல் முழுவதும் நன்றாக ஆயிற்று. ஆனால் கால் தொடையில் கொஞ்சம் இடத்தில் மட்டும் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. தயவு செய்து அதையும் குணப்படுத்தி என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். குருமூர்த்தி அவனிடம், நீ மனிதனால் என்ன ஆகும் என்ற சந்தேகத்தில் இருந்ததால் அது முழுமையாக குணமாகவில்லை. அதுவும் போக ஒரு உபாயம் சொல்கிறேன். நீ என் மேல் கவிதையுடன் என்னை போற்றி பாடு. அப்பொழுது மீதமிருந்த அந்த கொஞ்சமும் போய்விடும் என்றார். அதை கேட்ட நந்தி சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்து
படிப்பறிவு இல்லாத நான் எப்படி கவிதை சொல்ல முடியும் என்று வேண்டினான். ஸ்ரீகுரு அவன் மேல் கருணை கொண்டு வாயை திறக்க சொல்லி சிறிது விபூதி எடுத்து நாவின் மேல் போட்டார். உடனே அவன் அறிவு பெற்று சுவாமியை வணங்கி பக்தி பரவசத்துடன் இப்படி போற்றலானான். ஹே பரமேஸ்வரா, நீதான் அந்த பரபிரம்ம சுரூபம், நீதான் எல்லாவற்றையும் செயல்பட செய்பவன், நீதான் மும்மூர்த்திகளின் அவதாரம், நீதான் ஆத்மா, நீதான் இயற்கையின் முக்குணங்களிலிருந்து பூதங்களை உருவாக்கி மாயையினால் வசப்பட்ட இந்த விஸ்தாரமடைந்த அசையும் அசையா உலகை உண்டாக்கினாய். இந்த உலகம் முழுவதும் மனித பிறவிதான் அறிவை பெற்றது. அப்படிப்பட்ட மானிடன் தாண்ட முடியாத சம்சார வலையில் விழுந்து பாவ புண்ணியங்களை செய்து கொண்டு சம்சாரத்தில் சுழல்கிறான். எத்தனை கல்பங்கள் ஆனாலும் இந்த மாயையிலிருந்து வெளிப்பட மாட்டான். ஒரு சமயம் நற்காரியங்கள் செய்து புண்ணிய உலகிற்கு சென்றாலும் அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு மழையினால் பூமியில் உணவாய் மனிதர்களால் உட்கொள்ளப்பட்டு அந்த சக்தியினால் ஆண்களின் விந்துவில் உயிர் அணுக்களாகி தாயின் கர்ப்பத்தில் விழுந்து அது 5 நாட்களில் ஒரு குமிழ்களாக உருவெடுக்கும். 15 நாட்களுக்கு அது கட்டியாகும். 1 மாதத்திற்கு மாமிச பிண்ட ரூபமாகும். 4வது மாதம் வரும் வரை அது பெரிதாகும். பிறகு தலை, 2 பாதங்கள் ஏற்படும். 5வது மாதத்தில் எல்லா உறுப்புகளும் தோல் மயிர்கள் ஏற்படும். அப்பவும் உங்களை இணைக்கும் ஆற்றல் வராது. 6வது மாதத்தில் காற்றை இழுக்கவும் விடவும் செய்யும். 7வது மாதத்தில் கேட்பது, ருசி முதலியன வரும். 9வது மாதம் வரை கர்ப்பத்தில் மூத்திரம், மலம் நடுவில் இருந்து வளரும். தாய் சாப்பிடுகிற காரம், உப்பு, கசப்பு முதலியவைகளால் கர்ப்பத்தின் ஜீவி அவற்றிற்கு ஏற்றாற் போல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும். இந்த அவதியிலும் ஜீவன் உன்னை நினைக்க மாட்டான். பிரசவ வேலை வந்த பொழுது மிக கஷ்டப்பட்டு தாய் கர்ப்பத்திலிருந்து வெளி உலகிற்கு வரும். பிறந்த பிறகு மனித வாழ்நாளில் பாதி நாள் தூக்கத்தில் கடந்து போகும். மீதி நாளில் சில காலம் இளமை பருவமாக படிப்பும் விளையாட்டும் என்று காலம் கழித்திருப்போமே தவிர உங்களை நினைக்க எண்ணுவதில்லை. பருவ வயது வந்த நேரத்தில் காமுகனாக இருந்து இல்லற வாழ்க்கையில் மூழ்கி உன்னை நினைக்க எண்ணுவதில்லை. வயது முதிர்ந்த நேரத்தில் உடல் பலவீனமாகி ஏதும் செய்ய முடியாத நிலையில் உன்னை நினைக்க முடியவில்லை. இப்படி மனித வாழ்க்கை உன்னை நினைக்கும் பாக்கியம் பெறாமல் பலவித இன்னல்களில் சிக்கி தவிக்கின்றது. ஆகையால் பிரபு, என் மீது தயவு கூர்ந்து என்னை இந்த சம்சார கடலில் இருந்து காப்பாற்றுங்கள் என்று கவிதை சொல்லி மேலும் பக்தி பரவசத்துடன், இங்கு கூடியிருக்கும் மனிதர்களே, இங்கே நம் நடுவில் இருக்கும் ஸ்ரீகுருமூர்த்தி பரபிரம்ம ரூபமே தவிர வேறு யாரும் இல்லை. இவரின் தரிசனத்தால் என் பாவங்கள் எல்லாம் காட்டுத்தீயில் எரிந்த இலைகளைப் போல் எரிந்துவிட்டன. இவர் பாத ஸ்பரிசத்தால் பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்தெல்லாம் மாறிவிடும் பொக்கிஷம் போல் இவர் நமக்கு கிடைத்தார். ஆத்மாவின் நலனை விரும்பும் இவர்களெல்லாம் இவரை போற்றி பூஜித்து சேவை செய்து நலம் பெறுங்கள். இவரின் மகிமை இன்னாவென்று கூற முடியாது. சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இவர் மகிமையை வர்ணனை செய்ய முற்பட்டு வேதமே ஊமையாயிற்று என்று போற்றி மேலும் சொல்ல வாய் வராமல் ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டு நின்று விட்டார். நந்தி செய்த சோத்திரத்திற்கு மிக்க ஆனந்தம் அடைந்து ஸ்ரீகுரு அங்கு இருந்தவர்களிடம், இவருக்கு கவீஸ்வரன் என்ற விருதை அளிக்கிறேன், இன்று முதல் இவரை கவீஸ்வரன் என்று அழைக்க வேண்டும் என்று வேண்டினார். அந்த பரவசத்திலிருந்து மீண்டு நந்தி தன் உடலில் இருந்த கொஞ்சம் வெண்குஷ்டம் போனதை கண்டு சந்தோஷம் அடைந்து சுவாமியை வணங்கினார். அன்று முதல் அங்கேயே இருந்து ஸ்ரீகுருவிற்கு சேவை செய்து கொண்டிருந்தான். இதுபோல் வேறொரு கவியும் குருவின் கிருபையை பெற்றான்.